ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு Karan-Dees. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பொட்டேட்டோ டேக்கோஸ். ரெடிமேட் டேக்கோஸ் ஷெல் இல்லாமல் வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி எப்படி இதை செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல பேஸ் செய்கிறதுக்காக நான் 2 கப் மைதா எடுத்திருக்கேன். மைதா இல்லைன்னா நீங்கள் ஆட்டாமா கூட எடுத்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் உப்பு, அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு இது க்ரம்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் ஹார்ட் கன்சிஸ்டன்சிலேயே இந்த மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக டாக்கோஸ்க்கான டாப்பிங் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் போட்டுட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் பொரிஞ்சதோடு அதில் கொஞ்சம் ஓமம், வரமிளகாய் இது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஓமம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஓமம் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்துட்டு அதை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். உங்கள்கிட்ட பேபி பொட்டேட்டோ இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் பேனில் வச்சுருங்க. அடிப்பிடிக்காத மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மற்ற ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம், அடுத்ததாக கொத்தமல்லி தூள் போட்டுக்கிறேன். அடுத்து கொஞ்சம் மிளகாத்தூள். எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக கொஞ்சம் காஜூன் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறேன். இது இல்லைன்னா நீங்கள் கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர், என்னென்ன ஹர்ப் ஸ்பைசஸ் உங்கள்கிட்ட இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பவுடர் சுகர் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ட்ரை ஆகிற வரைக்கும் இதை குக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிருச்சு. தண்ணியெல்லாம் வற்றி ட்ரை ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் பேனை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் தக்காளி சேர்த்துக்கோங்க, ஃப்ரெஷ் தக்காளி. அடுத்ததாக கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய். அடுத்து கொஞ்சம் கியூக்கம்பர் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லி, புதினா உங்கள்கிட்ட இருந்தால் அது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் உப்பு. அடுத்ததாக நான் புளி சட்னி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட புளி சட்னி இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் புளியை கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் மிளகாத்தூள். அடுத்து சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். சாட் மசாலா இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே செஞ்ச டோலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் ஆயில் எதுவும் ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்ச கர்ட் வெஜிடபிள் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அடுத்து நாம் ஏற்கனவே செஞ்ச பொட்டேட்டோ மசாலா அதையும் ஆட் பண்ணிவிட்டு அடுத்ததாக கொஞ்சம் புளி சட்னி ஆட் பண்ணிக்கிறேன். இது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்து கொஞ்சம் ஆனியன், அப்புறமா கொத்தமல்லி. பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட பொட்டேட்டோ டாக்கோஸ் ரெடி ஆகியாச்சு.